எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேடினாலும் கிடைக்காத மிக மிக அதிசயமாக 300 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிசயமான மகா சிவராத்திரி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. இந்த மகா சிவராத்திரி திருநாளிலே நீங்கள் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரயோகத்தை செய்தீர்கள் என்று சொன்னால், சிவன் உங்களோட கையை பிடிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுத்துருவார். சிவனினுடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த பதிவினை உங்களால் பார்க்க முடியும். இதை நான் அடிச்சு சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா இதில் சொல்லக்கூடிய தகவல்கள் அத்துணையுமே நீங்கள் காண கிடைக்காத, யாரும் சொல்லிடாத பல அதிசயங்களை உள்ளடக்கிய பதிவாக இருக்கும். அதனால் முழுமையாக பதிவை பாருங்கள். இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரியாக செய்யுங்கள், அதுவே போதும். மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு அந்த சிவனே உங்கள் முன் தோன்றி உங்களின் குறைகளை நீக்கி உங்களுக்கு சௌபாகியத்தையும் அருளினையும் அள்ளி தருவார். அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. சிவராத்திரி இது பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வந்தாலும் மாசியில் வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்ற பெயரால் அழைக்கிறோம். இந்த மகா சிவராத்திரி நாளன்று மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை யாரெல்லாம் சிவபூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் கேட்டவரம் கேட்டபடியே கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. எங்களுக்கு ப்ராப்பராக பூஜை செய்ய முடியாதுங்க, எங்களுக்கு தெரியாது. ஏன்னா பேர் 4 ஜாம பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 ஜாம பூஜையை எங்களால் சரியாக செய்ய முடியாதுங்க, எங்களுக்கு அதனுடைய ப்ரொசீஜர் தெரியாதுங்கிறவங்க கவலையே வேண்டாம். அருகில் இருக்கிற சிவன் கோயில் போயிடுங்க. அங்கே இரவு முழுவதும் அந்த 4 கால பூஜையானது செய்வார்கள். அதை நீங்கள் முறையாக பார்த்து வணங்கி பக்தர்களோடு நீங்கள் சிவநாமத்தை சொல்லி வழிபட்டாலே போதும், சகலவிதமான பாக்கியங்களையும் நீங்கள் பெறலாம். ஏன்னா சில பேருக்கு அந்த பூஜை எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் தெரியும். அப்படி செய்யணும்னா வீட்டில் கூட நீங்கள் செய்யலாம். வில்வ இலையால் நமசிவாய மந்திரத்தை சொல்லி சிவனுக்கு அர்ச்சனை செய்து நம்ம வீட்லேயே கூட வழிபாடு செய்யலாம் தூங்காமல். அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சால் அப்படி செய்யலாம். இல்லைங்க எங்களுக்கு தெரியாதுன்னா கோயில் போயிட்டு இந்த ப்ரொசீஜரை செய்யுங்க. இந்த சிவராத்திரி அப்படிங்கிறதுக்கு பேர் என்னங்க அப்படின்னு கேட்டால், சிவனுடைய இரவு அப்படின்னு பேர். அதான் சிவராத்திரி, சிவனினுடைய இரவு. இந்த சிவனினுடைய இரவு மற்றும் சிவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற, இன்பம் கொடுக்கிற இரவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு இரவில் ஓம் நம சிவாய மந்திரத்தை நாம் சொன்னோம்னா சிவன் ஆனந்தம் ஆயிடுவாராம், இன்பம் ஆயிடுவாராம், நம்ம கேட்குற அத்தனையும் கொடுப்பாராம். சிவராத்திரி நாளன்று இரவு 4 ஜாமங்களிலும் ஒருவர் பூஜை செய்தால் அல்லது அந்த பூஜையை தரிசனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர் முக்திக்கு செல்லுவாராம். இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த அற்புதமான சிவராத்திரி விரதம் அல்லது சிவராத்திரி பூஜை. ஏன்னா விரதமாக இருந்து வழிபாடு செய்பவங்க முழு விரதம் இருப்பாங்க. இல்லைங்க நாங்கள் பூஜையை மட்டும் அனுஷ்டிக்கிறோம்னா அன்றைக்கி பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை உட்கொண்டு இரவு மட்டும் அந்த பூஜையில் கலந்துக்குவாங்க. 2 முறையிலையும் செய்யலாம். இப்போது இந்த சிவராத்திரி விரதத்தை நாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா,
மனிதர்கள் தான் செய்யணுமா? மனிதர்கள் செய்துதான் நன்மைகளை அடைஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா, தேவர்களும் கடவுள்களும் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து பல்வேறு விதமான பேரை பெற்றார்கள், பல்வேறு விதமான வரங்களை பெற்றார்கள், பல்வேறு விதமான அருள்களை பெற்றார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சூரியன், முருகன், மன்மதன், இந்திரன், யமன், சந்திரன், குபேரன், அக்னி என்று சொல்லக்கூடிய அனைத்து கடவுள்களும் தேவர்களும் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை முறையாக இருந்துதான் பல்வேறு வரங்களை பெற்றதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, பூ உலகில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் எறும்பு, நாரை, புலி, சிலந்தி, யானை, எலி போன்றவை கூட இந்த மகா சிவராத்திரி பூஜையை செய்து மோட்சமடைந்ததாக சொல்லப்படுது. பிறவா வரம் தாய் ஈசா என்று நாம் வேண்டுகிறோம். ஈசனினுடைய வழிபாட்டின் தாத்பீகமே அதுதான். சில பேர் பாருங்க, ஈசன் கிட்ட போவாங்க, போயிட்டு எனக்கு நிறைய பணம் வேணும், செல்வம் வேணும், கோடி கோடியாக வேணும், அவன் என்னை எடக்கு பண்ணுறான், அவன் இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட இருந்து என்ன இது பண்ணு, நான் அப்படி. ஆக்சுவலாக சிவபூஜையினுடைய தாத்பீகம் என்ன தெரியுமா? உலக சுகங்களை துறந்து இறுதியில் மோட்சம் அடைகிறது தான், சிவனை அடைகிறது தான். நாம் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த உலகத்தில் இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாமே டெம்பரவரி, எல்லாமே டெம்பரவரி தான். நிரந்தரமானது ஒன்றே ஒன்று இருக்குதுன்னா அது கைலாயம்தான், அதுதான் நிரந்தரமானது. ஸோ தற்காலிகமான சுகங்களை தர சொல்லி நாம் சிவனை அணுகும்போது அவர் டெம்பரவரியான சுகத்தை மட்டும்தான் கொடுப்பார். அது நம்ம எவ்வளோ நாள் அதை நாம் சந்தோஷமாக வச்சுக்க முடியும்? ஒரு 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் இருப்போமா? 100 வருஷம் வரைக்கும் தான் அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்ம பிறவா நிலை நோக்கி போகணும் இல்லையா? அதுக்கான பிரார்த்தனையா அந்த சிவராத்திரியுடைய வேண்டுதல் இருக்க வேண்டும். தயவு செய்து சிவராத்திரி அன்னைக்கு இறைவனிடத்துல எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்க வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா பிறவிகளிலேயே ரொம்ப மோசமான பிறவி இந்த மனித பிறவி. எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்லாது, வேணும் 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 வேணும்னு வாங்கி வச்சுக்குவோம். சாப்பாடைத்தான் வேணாம் போதும்னு நிப்பாட்டுவோம். ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா சேமித்து வச்சுட்டு அடுத்த நாள் கூட சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இந்த மனித பிறவி தான் எது கொடுத்தாலும் போதும் என்று சொல்லாத ஒரு பிறவி. அதனால் மற்ற நாட்களில் இறைவனிடத்தில் இறைவா உன் அருளை கொடு, இறைவா உன் பாதத்தில் சரண் புகுவதற்கான வழியை கொடு அப்படின்னு வேண்டதுங்கிறதே ரொம்ப குறைவு. எனக்கு கார் வேணும், வீடு வேணும், வேலை, அப்படி தான் கும்பிடுவோம். ஆனால் தயவு செய்து மகா சிவராத்திரி அன்று இரவிலே சிவனை நமசிவாய மந்திரம் சொல்லி உன் பாதத்தில் இடம் கொடு, எனக்கு மோட்சம் கொடு என்று வேண்டுங்கள். அன்னைக்கு சிவனின் ஆனந்தமான அந்த நிலையில் நாம் என்ன மனதார வேண்டினாலும் அந்த அந்த பரமேஸ்வரனிடம், ஆதி அந்தம் இல்லாதவர், முதல் முடிவு இல்லாதவர் சிவன், அவரிடத்திலே நீங்கள் என்ன வேண்டினாலும் அவர் கொடுப்பார். அதனால தயவு செஞ்சு அன்னைக்கு இரவு நீங்கள் இறைவனிடத்துல முக்திக்கான வரத்தினை கேளுங்கள். சரிங்க, வரம் கேட்கணும்னா நீங்க தவம் இருக்கணும் இல்லையா? அதுதான் மிக முக்கியம். எப்படிங்க தவம் இருக்கிறது? நாம் என்ன தேவர்களா, முனிவர்களா, அசுரர்களா? நாம் தவம் இருக்க முடியுமா? சாப்பிடாம பல நூற்றாண்டுகள் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்க முடியாது. பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் கலியுகத்துக்கு ஏற்ற தவம் என்று இருக்கிறது, அதை நாம் செய்யலாம். சிரத்தையோடு 1008 முறை நமசிவாய மந்திரத்தை சிவராத்திரி நாளன்று இரவில் சொல்ல வேண்டும். சுவாசத்தை கட்டுப்படுத்தி சொல்ல வேண்டும். சுவாசமே நம்முடைய மூலாதார சக்கரங்களை கரெக்டாக இயங்க வைக்குது. மூலாதார சக்கரம் சரியாக இயங்கினுச்சுன்னா மனது ஒருநிலைப்படும். மனது ஒருநிலைப்பட்டால் சிவனிடத்தில் நாம் ஐக்கியமாகலாம். அதுக்கு இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு மூச்சை வெளியே விடும்போது ஓம் என்று சொல்லிக்கொண்டு வெளியே விடுங்க. மூச்சை உள்ளே இழுக்கும்போது சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இழுங்க. இல்லைன்னா மூச்சை வெளியே விடும்போது ஓம் என்று சொல்லிட்டு வெளியே விடுங்க. உள்ளே இழுக்கும்போது நமசிவாயன்னு சொல்லிட்டு உள்ளே இழுங்க. சிவாய நம நமசிவாய ரெண்டுமே ரொம்ப வலிமை வாய்ந்த பஞ்சாட்சரங்கள் தான். இந்த ரெண்டில் நீங்கள் எதனாலும் சொல்லலாம். கையில் ஜிபமாலை வச்சுக்கலாம், துளசி வச்சுக்கலாம், ருத்ராட்சம் வச்சுக்கலாம், ஸ்படிகம் வச்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான்.
ஏன்னா இந்த ஜபமாலைகளை வச்சு நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு எண்ணிக்கை தெரியும். அதே மாதிரி ஜபமாலை பிரயோகத்துக்கு தனியான மகத்துவம் இருக்குது. அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். கோயில்களில் இதை செய்யலாம், இல்லை வீடுகளில் செய்யலாம். கோயில் போக முடியாது, வீடுகளில் நீங்கள் அதை செய்யலாம். இப்படி 1008 முறை மகா சிவராத்திரி அன்னைக்கு ஓம் நம சிவாய மந்திரத்தை சுவாசத்தை கட்டுப்படுத்தி, சுவாசத்தில் கவனம் செலுத்தி இந்த மந்திரத்தை சொல்லும்போது மனம் அருமையான அளவிலே ஒருநிலைப்பட்டு நம்முடைய ஆன்மா சிவனில் கலந்து சிவனின் தரிசனம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எப்படிங்க கிடைக்கும் சிவ தரிசனம்? அசரீரியாக கிடைக்கலாம், சொப்பனத்தில் கிடைக்கலாம், சகுனத்தில் கிடைக்கலாம், வேறு யாராவது நபராக அவர் வந்து நமக்கு அருட்காட்சி தரலாம். இந்த மாதிரி எண்ணற்ற ரூபங்களிலே சிவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். சிவனை நேரில் பார்க்கறதுக்கு ஒரே வழி இதுதான். மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு 1008 முறை சிவநாமத்தை யார் சொன்னாலும் அவர்களுக்கு சிவன் காட்சி அளிப்பார். எப்படினாலும், ஆனால் நீங்கள் அதை உணரலாம், அருமையாக உணரலாம். அவர் உங்களுக்கு திருக்காட்சி அளிக்கிற அந்த ரூபத்தை நீங்கள் கண்குளிர தரிசனமே பண்ணலாம். ஒரு சின்ன எறும்பாக கூட உங்களுக்கு காட்சி அளிக்கலாம், ஒரு நாயாக காட்சி அளிக்கலாம், ஒரு பூனையாக காட்சி அளிக்கலாம், ஒரு எலியாய் காட்சி அளிக்கலாம், பசுவாய் காட்சி அளிக்கலாம். உங்களை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடைய மனசே சொல்லும், இவர் தான் சிவனோன்னு மனசு சொல்கிற அளவுக்கு அவருடைய திருக்காட்சி அமையும். சரிங்களா? அதாவது சிவம் அப்படின்னு ஒரு முறை சொன்னாலே நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி போகுங்க. சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள். ஓம் நமசிவாயன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன பொருள்னா நமக்கு நிறைய மங்களங்கள். மங்களம்னா என்னங்க? எல்லாமே, கல்வி, புகழ், செல்வம், நல்வாழ்க்கை, இல்லறம், இது எல்லாமே நம்மளுக்கு மங்களம் தாங்க. ஸோ அந்த மங்களங்களை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். ஒருவர் எந்த அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சிவ 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 சிவன்னு சொல்கிறாரோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு இந்த பூ உலகில் அனைத்து சுகமும் கிடைக்கும். 5 எழுத்துக்கு 2 எழுத்து குறைந்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆச்சாரியர்கள், குருமார்கள்லாம் சொல்லுவாங்க 5 எழுத்துக்கு 2 எழுத்து குறைவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 5 எழுத்துனா பஞ்சாட்சரம், 2 எழுத்துனா சிவா அப்படிங்கிறது. ஸோ 5 எழுத்து மந்திரமான நமசிவாய மந்திரத்தை சொல்ல முடியல, அது கொஞ்சம் நீளமாக இருக்குதுங்க, 5 எழுத்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு சொல்ல முடியலைங்க, கஷ்டமாக இருக்குதுங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் 2 எழுத்து மந்திரமான சிவா அப்படின்னாவது சொல்லுங்கள். அதான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மனிதர்களுக்கே சிவான்னு பேர் வைப்பாங்க. இப்போலாம் மாடர்ன் ஆயிடுச்சு. சிவான்னாவே நமசிவாயம் ஒரு முறை சொன்ன மாதிரி அர்த்தம். அதனால் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு இரவு நமசிவாய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்க சிவனை. அற்புதமான நன்மைகள் கிடைக்குங்க. சரிங்களா? சிவராத்திரி அன்னைக்கு சிவனை பார்த்து கும்பிட்டா மறுபிறவியே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது நான் ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன்னா, நிறைய புனைக்கதைகள் இருக்குது, நிறைய புனைக்கதைகள் இதில் இருக்குது. மகா சிவராத்திரி பற்றின 1000க்கும் மேற்பட்ட புராண கதைகள் இருக்குது. அதிலிருந்து சில விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ தரிசனம் செய்பவர்கள் அந்த வருடம் முழுவதும் ஏதேனும் ஒரு வகையிலே பெரிய நன்மைகளை பெறுகிறார்கள். இதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியுது. சிவன் ஞானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியினோட சன்னதிக்கு போயிட்டு அவரை கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சிவஞானத்தை அவர் அருளுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. சிவஞானம்னா நம்ம இப்போ எல்லாத்துக்குமே பதட்டப்படுறோம், நம்ம இப்போ எல்லாத்துக்குமே ஆசைப்படுறோம், நம்ம இப்போ எல்லாத்துக்குமே தேவைப்படுறோம். எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல. ஆக்சுவலாக எது கிடைச்சாலுமே உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. அப்போ ஏன் அதுக்கு மேலே ஆசைப்படுறீங்க? புரியுதுங்களா? அந்த ஞானத்தை நீங்கள் இன்னும் அடையலை. இப்போ நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஞானம் உங்களுக்கு இன்னும் வரல. அந்த சிவன் ஞானம் வந்தால் தான் இருப்பது போதும், உன்னை அடைய வழிகாட்டுன்னு நம்ம கும்பிடுவோம். அந்த ஞானத்தை நீங்கள் பெறணும்னா மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி கும்பிட்டீங்கன்னா அந்த சிவஞானத்தை தட்சிணாமூர்த்தி அப்படியே அள்ளி கொடுத்து விடுவதாக ஐதீகம் இருக்கிறது. இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது எதுக்குங்க கொண்டாடுறாங்க? அடுத்த கேள்வி கேட்பீங்கல்ல. அதாவது
முன்னாடி கூட ஒரு பதிவு போட்டேன், அது கூட ஒரு நண்பர் சொன்னார். என்னென்னா, தைப்பூசம் எதுக்கு கொண்டாடுறோம்? முருகன் பார்வதி அன்னையிடமிருந்து வேல் வாங்கிய தினம் தைப்பூசம். இது ஒரு நண்பர் சொன்னார். பல நாள் இது தெரியாதுங்க, இப்போ நீங்கள் சொல்லி தான் தைப்பூசமே எதுக்கு கொண்டாடுறோன்னு எங்களுக்கு தெரியுதுங்க அப்படின்ட்டு. மாதிரி சிவராத்திரி எதுக்கு கொண்டாடுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அன்றைக்கி சிவன் தூங்காமல் இருந்ததுனால அன்றைக்கி சிவராத்திரி ஆயிடுச்சா? ஆக்சுவலாக சிவராத்திரியே கொண்டாடுறோம். சிவராத்திரி எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டால், சிவபெருமானினுடைய லிங்க ரூபம் தோன்றிய தினம் சிவராத்திரி தினம். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நமக்கு லிங்கமாக தான் காட்சி அளிக்கிறார் இல்லையா? எல்லா தெய்வங்களுக்குமே உருவம் உண்டு, ஆனால் சிவனுக்கு மட்டும் உருவமாக அவரை நாம் பார்க்கறதில்ல, லிங்கமாக தான் தரிசனம் பண்ணுறோம். சிவன் லிங்கமாக உருவெடுத்த தினம்தான் சிவராத்திரி தினம். இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க, சிவராத்திரி எதுக்குங்க கொண்டாடுறோன்னா, சிவன் தூங்காமல் இருந்ததுனால சிவராத்திரி கொண்டாடல, சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினம் சிவராத்திரி. சிவன் அந்த சிவராத்திரி இரவு தான் சிவன் லிங்கமாக தோன்றினார். ஸோ அன்னைக்கு நாம் அவரை கும்பிடும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுல ஐதீகம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி தினமன்று பல்வேறு விதமான அபிஷேகங்கள் எல்லாமே கோயில்களில் நடைபெறும். இந்த 4 ஜாம பூஜைகளிலும் அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அபிஷேக பொருட்கள் பால், தயிர், வெண்ணெய் நிறைய இருக்குது. அந்தந்த கோயிலில் என்னென்ன ப்ரொசீஜரோ நீங்கள் கேட்டுட்டு அந்தந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. சிவராத்திரி தினமென்று சிவனுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பவர்கள் பரமானந்த நிலையை அடைவதாக ஐதீகம் சொல்லுகிறது. அது என்னங்க பரமானந்த நிலை? பரமாத்மாவை அடையும் நிலைதான் பரமானந்த நிலை. பரமாத்மா யாரு? கடவுள் தான். சிவனை கும்பிட்றவங்களுக்கு சிவன், பெருமாளை கும்பிட்றவங்களுக்கு பெருமாள், முருகனை கும்பிட்றவங்களுக்கு முருகர். அப்படி பரமாத்மா அந்த இறை ஜோதியை அடைவதற்கான ஒரு வழியாக நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தா அமையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதே மாதிரி இந்த சிவராத்திரி தினமன்று சிவபுராணம், தேவாரம், திருமுறை ஆகியவற்றை படிச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கே நல்லது. தலைமுறைகளுக்கு அது புண்ணியம் சேர்க்கும். சில விஷயங்களை நாம் செய்தால், சில ஆன்மீக விஷயங்களை செஞ்சோம்னா நம்மளுடைய தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். பொதுவாக தான தர்மங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது. இப்போ ஒரு அன்னதானம் செய்கிறீங்கன்னா அந்த அன்னதானம் உங்களோட நின்றாது, உங்களுக்கு பின்னாடி வர சன்னதிக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும். எப்படி நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்களோடு நின்று விடாமல் உங்களுடைய சன்னதிகளுக்கும் தொடருமோ, அதே போல் நீங்கள் செய்கிற சில புண்ணியங்கள் உங்களோடு நின்று விடாமல் உங்களுக்கு பின்னாடி வர சன்னதிகளுக்கும் தொடரும். அந்த வகையில் பார்த்தா சிவராத்திரி தினத்திலே சிவபுராணம், தேவாரம், திருமுறைகளை படித்தோ அல்லது கேட்டோ நாம் அன்னைக்கு பூஜை செஞ்சோம்னா உங்களுக்கு பின்னாடி வர தலைமுறைகளுக்கு அது நல்லது. 7 தலைமுறைகளுக்கு உங்களுக்கு சிவனுடைய அருளை கிடப்பதை பார்க்க முடியும். அதே மாதிரி சில பேருக்கு மரணகண்டங்கள் இருக்கும், யமபயங்கள் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நீங்கணும் அப்படின்னு சொன்னால் சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை கும்பிட்டு சிவனினுடைய பஞ்சாட்சரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. கருட புராணமும், கந்த புராணமும், அக்னி புராணமும் சிவராத்திரியினுடைய பல்வேறு நன்மைகளை சொல்லுதால முக்கியமாக சொல்கிறது, மரண பயம் நீக்கி நீண்ட ஆயுளை கொடுக்க கூடியது தான் இந்த சிவராத்திரி பூஜை. விதியை மாற்றும். ஒருவருக்கு இவ்வளோ காலம்தான் வாழ முடியும்னு விதி இருக்குன்னா கூட அவங்க சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்தாங்கன்னா அந்த விதியே மாறும். ஏன்னா சிவன் தானே விதி, சிவன் தானே காலம், அவன் தானே காலத்தின் அதிபதி. அவர் சொன்னால் எதுவுமே நடக்கும், அவர் சொன்னால் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி தான். ஸோ அவரை நாம் அன்னைக்கு கும்பிட்டு அந்த விதியவே மாற்றுவார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனினை பெறுகிறார்கள். எங்கெங்க மாதம் எங்களால் இருக்க முடியுது, கஷ்டங்க அப்படிங்கிறவங்க
அட்லீஸ்ட் இந்த மகா சிவராத்திரி ஒரு நாளாவது விரதம் இருந்து சிவனை வழிபட்டு நமசிவாய மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கிட்டா உங்களுக்கு 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் கிடைக்குது. இப்போ கங்கா ஸ்நானம் எதுக்குங்க செய்கிறோம்? என்னங்க கேள்வி? நம்ம பாவத்தை போக்கிக்கிறதுக்காக செய்கிறோம். ஆமாம் தானே? அந்த பாவத்தை போக்கிக்கிற கங்கா ஸ்நானம் செய்யணும்னா காசிக்கு தான் போய் ஆகணும். கங்கை மாதா அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் இங்கே மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து நமசிவாய மந்திரத்தை சொன்னோம்னாவே அங்கே கங்கையில் 100கணக்கான முறை, அதாவது 100கணக்கான சொல்லல, 1000 லட்சம் முறை பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனினை உங்களுக்கு அது தரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த பூஜை தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு இந்த லிங்க பூஜை, கலச பூஜை இதெல்லாம் நீங்கள் பார்த்து வழிபடுவதுங்கிறது அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. சரிங்களா? ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு ஒரு 11 முறை சொல்லி நெற்று நிறைய திருநீரை அள்ளி விபூதி அள்ளி பூசிக்கிட்டீங்கன்னு சொன்னாவே வந்த வினை வந்தபடியே போய்விடும். சிவனே உங்க நேரடியா எப்பா என் மகனே உனக்கு என்னடா கஷ்டம், நான் உன்னை பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லுவார். அன்னைக்கு திருநீர் பூசிக்கொள்ளணும், நெத்திரப்ப திருநீர் இருக்கணும். இன்னைக்கு பேஷன் ஆயிடுச்சு. அன்னைக்கு கோயிலில் நான் கொஞ்சம் அந்த பிரசாதத்தை கொடுக்குறேன், அந்த பயம் வாங்கிட்டு அப்படி என்னமோ ஒரு சிக்கலூண்டு அது என்ன சொல்கிறது, இமை முடி மாதிரி வைக்கிறான். நான் சொன்னேன், இது எதுக்குப்பா அப்படி இப்படி எதுக்குப்பா வைக்கிற அப்படின்னா, அவையார் சொல்கிறார், திருநீர் இல்லா நெற்றி பால் அப்படிங்கிறார். இறைவன் ஒவ்வொரு உறுப்பையும் எதுக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? மூக்கு எதுக்கு? நாசி சுவாசிக்க. காது எதுக்கு? கேட்கறதுக்கு. வாய் எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. நாக்கு எதுக்கு? சுவைக்கிறதுக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய நெற்றி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது தெரியுமா? திருநீர் பூசிக்கொள்ள. திருநீர் பூசிக்கத்தான் நெற்றியே கொடுக்கப்பட்டிருக்கு. திருநீர் இல்லா நெற்றி பால், திருநீர் இல்லாத நெற்றிக்கு இருக்கவே கூடாதுன்னு அவையார் சொல்றார். அதனால சிவநாமத்தை சொல்லி அன்று இரவு தயக்க வேண்டாம். நம்ம அப்பங்கிட்ட என்னங்க தயக்கம்? சிவன் யாரு? நம்ம உலகத்துக்கெல்லாம் அப்பை, நமக்கெல்லாம் அப்பை. ஸோ அவருடைய நாமத்தையும் அவருடைய பிரசாதத்திலும் தயக்கம் எதற்கு? கௌரவம் எதற்கு? எதுவுமே இல்லையே. கைரப்ப அள்ளுங்க, கைரப்ப அள்ளி நெற்றிரப்ப பூசுங்க. நமசிவாயான்னு சொல்லி, சிவாய நம்ம நமசிவாயான்னு சொல்லி அன்னைக்கு நெற்றிரப்ப திருநீர் பூசி விரதம் இருக்கிறீங்க, விரதம் இருங்க. எப்படி இருக்குன்னா இதுக்கு ஒன்றும் ரொம்ப ஒரு இதெல்லாம் இல்லை. எப்பயும் போல் விரதம் தான். சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கிறது. சாப்பிட்றவங்களா இருந்தால் காலை மதியம் சாப்பிடுங்க, இரவு மட்டும் சாப்பிட வேண்டாம். ஒரு இரவுக்கு 2 ப்ரொசீஜர்லையும் செய்யலாம். ஆக்சுவலாக சிவராத்திரியில் விரதம்ங்கிறது முக்கியம் இல்லை. அன்றைக்கி சிவமந்திரத்தை சொல்லி தூங்காமல் சிவனை 4 கால பூஜைகளில் கலந்துக்கிட்டு அவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்கிறதுங்கிறது தான் முக்கியம். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம், மகா சிவராத்திரிக்கு ரொம்ப நாள் இருக்குங்க, நீங்கள் பதிவுகளை இப்பிலிருந்தே போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்பிலிருந்தே அதுக்காக நீங்கள் தயார் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம திடீர்னு சொன்னோம்னா எத்தனை பேரால் அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும்னு தெரியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு தெரியாது. ஸோ இந்தமாரி பதிவுகள் எல்லாமே அதை பற்றினதாக தான் இருக்கும். தவறாமல் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஆதரவை சொல்லுங்கள். அதே மாதிரி அது எல்லாத்தையும் செய்யுங்க, நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.